அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றீ முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நன்றி ராஜா இயேசு ராஜா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. பாடலாமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீ. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை நீங்க பாடுங்க பாப்பா, தெரிஞ்ச பாட்டு தான், ஃபாதர் பாட்டு, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு தானே. வளர்வதை கவனித்தீரே, அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா. நல்ல சத்தம் உயர்த்தி இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு. வாலிப பிள்ளைங்க சொல்லுவீங்களா? நன்றி ராஜா. ஆண்கள் சொல்லுங்களேன், ஆண்கள் சொல்லுங்களேன், நன்றி ராஜா. வாலிப பிள்ளைங்க நல்லா வாய் திறந்து நன்றி ராஜா. இந்த சபை நாள் விழாவிலே வந்து சொல்றோம், நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. நன்றி ராஜா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி. இந்த ஊழியத்தை, பிலடெல்பியா ஊழியத்தை
இந்த திருச்சபைய, இந்த ஸ்தாபனத்தை, இந்த ஊழியக்காரர்களை இதுவரையில் நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஓ இதுவரையில், ஓ இனிமேலும் உதவுவீரே, இனிமேலும். ரெண்டு கைகளை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆராதனை அப்பா. Lord, we thank you, Father God. Thank you for this wonderful ministry. உங்க ஊழியாண்டவரே, உங்க ஊழியாண்டவரே. ஓ ஆராதனை, ஆராதனை. Whole congregation முழு உள்ளத்தோடு, முழு உள்ள. நல்ல கையை உயர்த்தி, ஹோல் காங்கிரிகேஷன், நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை அசைத்து, நல்ல கை உயர்த்தி, கையை அசைத்து பாடி ஆராதனை, ஆராதனை. சத்தமா சத்தமா. Thank you Daddy. நல்ல கை உயர்த்தி, கையை இறக்காது, கையை இறக்க. நன்றி ராஜா. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி ராஜா. 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 வாய் நிறைய, வாய் நிறைய, வாய் நிறைய, வாய் நிறைய, மனசு நிறைய, வாய் நிறைய, வாய் நிறைய, மனசு நிறைய சொல்லுங்க. வாய் நிறைய, மனசு நிறைய சொல்லுங்க. இந்த வருஷத்தை முடிக்க போறோம், வருஷத்தை முடிக்க போறோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக, ஊழியத்தில் கர்த்தர் செய்த நன்மைக்காக வாய் நிறைய. வாலிப பிள்ளைங்க வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. வேற ஒண்ணும் சொல்ல நன்றின்னு தானே சொன்னேன். தம்பி சொல்லுமா, பின்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் வாயை திறந்து, வாயை திறந்து நன்றிப்பான்னு சொல்லுங்க. நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஒரு மனுஷன் நமக்கு ஒரு உதவி செஞ்சாலே அத்தனை தடவை தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்யூ 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 சோ மச் சொல்றோமே. ஆண்டவர் எவ்வளவு மகிமையா அந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறாரு, எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறாரு. இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கிறாரு, கிளை சபைகளை உருவாக்கி இருக்கிறாரு, திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறாரு. நன்றி அப்பா, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. நன்றி ராஜா. உங்க சத்தம், உங்க சத்தம். ஃபுல்லா ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து ஆண்கள்லாம் சொல்லுங்களேன் பாப்பா.
சின்ன பிள்ளைங்க நீங்க சொல்லுங்க. நன்றி. ஸ்கூல்ல எவ்வளவு கத்துறிய, இப்ப கத்தி சொல்லுங்க பாப்பா. வெளியில உட்கார்ந்திருக்க வாலண்டியர்ஸ் சொல்லுங்க, 2 கை வைத்து. இப்ப முழு சபை சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி. அதை விட பாக்கி. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. உங்களால் எவ்வளவு பலமாய் கைகளை தட்ட முடியுமோ அவ்வளவு முழு பலத்தோடு கூட கைகளை தட்டி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களை இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிறவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. I will build upon this rock. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போய் விடுவான். இது எவன் மேல் விழுந்திடுமோ அவன் நசுங்கி அழுந்திடுவான். ஹல்லேலூயா. சபைனா ஆண்டவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆண்டவர் திரும்ப வரப்போகிறதும் சபைக்காக தான் வரப்போறாரு. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து மரித்தது வரைக்கும் எல்லாமே இரவல் தான், எல்லாமே ஓசி தான். சரியா சொல்றேனா? ஆண்டவர் பிறக்கிறதுக்கு ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு அம்மா தான் மரியாள். வர 25th அதை கொண்டாட போறோம். ஒரு இரவல் கர்ப்பம். இயேசு பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கு பின்னாடி அவரை ஒரு மீன்சர், அவரை ஒரு இடத்துல கடத்தணும். அதுக்கு வேற ஒருவனுடைய மாட்டு கொட்டகை தான் ஓசிக்கு கிடைச்சிச்சு, அதுல கடத்தி இருந்தாங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மேடை தேவைப்பட்டுச்சு. அது பேதுருவினுடைய போட்டு, அதுவும் ஓசி. ஆமா, ஆண்டவர் சிலுவையில மரிச்சிட்டாரு. அவர் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணணும், பரி பண்ணணும். அதுவும் இன்னொருத்தன் அவன் குடும்பத்துக்காக வாங்கி வைத்திருந்த சொந்த கல்லறை. இன்னும் ஒரு பாடி கூட அதுல வைக்கல. அங்கதான் இயேசுவை வச்சாங்க. ஆக அதுவும் ஓசி. பிறந்ததுல இருந்து செத்தது வரைக்கும் எல்லாமே மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க. ஆனா எல்லாமே ஓசி. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது ஒண்ணு மட்டும் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சபை மட்டும் அவருடையது, சபை அவருடையது. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, சர்ச் அவருடையது, சபை கர்த்தருக்கு சொந்தமானது. ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கோ யாரோ ஒரு நபருக்கோ அல்ல, இது கர்த்தருடைய சபை. Pastors may be die, but ministry may not be die. ஊழியன் ஒருவேளை மரிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் ஒருபோதும் மரிப்பதில்லை. கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். Hallelujah. That's why God says, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபை, அது ஒண்ண மட்டும் தான் ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு. என்னன்னு ஆண்டவர் சொல்றது என் ஜனங்கள் சில இடத்துல சொல்றாரு, ஆனா ஒரு இடத்துல தெளிவா சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church upon this rock. எனக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் சமீப காலமா. எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ அங்கெல்லாம் இனம் புரியாத ஒரு எழுப்புதலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ, ஆவியானுடைய அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பெரிய வைப்ரேஷன், ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிற நாட்களிலே வந்திருக்கிறோம். நான் நம்புகிறேன்
இந்த வட்டார பகுதிகளிலே இதுவரை பார்த்திராத ஒரு கடைசி கால அபிஷேகம், ஒரு கடைசி கால எழுப்புதல் பற்றி பிடிக்க போகிறது. பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. பில்லி சூனிய கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. மை மாந்திரிகங்கள் உடைக்கப்பட போகிறது. ஜனங்கள் கொத்து கொத்தாய் கொத்து கொத்தாய் கொத்து கொத்தாய் கர்த்தர் வசம் திரும்புகிற நாட்கள் வருகிறது. நல்லா கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. ஏதோ பிரசங்கம் வந்து நான் தான் பண்ணுவேன், நீங்க கேட்டுட்டு போகணும்னு இருக்க கூடாது. நீங்க கூட மாட என்னோடு கூட சேர்ந்து வாங்க, என்னோட சேர்ந்து வாங்க. நல்ல கைத்தட்டி இனம் புரியாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் கர்த்தர் இந்த ஈத்தவிளை பகுதியிலே, கர்த்தர் இந்த மேக்கா மண்டப பகுதியிலே, கர்த்தர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே உண்டு பண்ணுவது நிச்சயம், நிச்சயம். நல்ல கைத்தட்டி, நல்ல பலக்க கைத்தட்டி. இன்னைக்கு சாயங்காலத்தோட முடிஞ்சிரும். நல்ல 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 முழு பலத்தை பயன்படுத்தி கை தட்டு தெரியாதா? சொல்லி தரவா? நீ தட்டுறதுல காத்து கூட வராது, சத்தம் வரணும், சத்தம் வரணும். பாட்டு மட்டும் முழு பலத்தோடு ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்றோமே, கொஞ்சம் முழு பலத்தோட கை காத்து வர்ற மாதிரி தட்டாம சத்தம் வர்ற மாதிரி. அவருக்கு 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 சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவை வென்றவர், சர்வாதிகாரி, மகாராஜா, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறவர், 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவி வருகிறவர், நிலையங்கி தரித்தவர், மயிர் சுருள் சுருளாய் இருக்கிறவர், மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறவர், அக்கினி ஜுவாலைக்கொத்த கண்களை உடையவன், ஓ வானம் தமது சிங்காசனம், பூமி தமது பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன். He poured upon his spirit for every flesh. கடைசி நாட்களிலே மாமிசமானோர் யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சத்தமா ஒரு ஆமென். கேட்டு வாங்குற அளவுக்கு வச்சுக்க கூடாது. கடைசி நாட்களில் மாமிசமானோர் யாவரின் மேலும் என்னுடைய ஆவியை. மாம்சம் இருக்குதா? எல்லாருக்கும் மாம்சம் இருக்குல்ல? யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கோ எல்லாரும் மேலே அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஊற்ற போறாரு, இனி வருகிற நாட்களில் ஊற்ற போறாரு, இந்த வருஷத்தின் கடைசியில ஊற்ற போறாரு. அதனுடைய பலனை 25 காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். தட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஹோல் காங்கிரிகேஷன் தட்டணும், பலமா தட்டணும். மேக்கப் கலையாது, மேக்கப்லாம் ஒண்ணும் கலையாது, கலைஞ்சா கலைஞ்சிட்டு போகுது. 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, ஏராகதனா சந்தரகதனமா அப்ரோகர சகதரபா போடப்போன் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். எந்த குடிகாரனை கர்த்தர் மனம் திருப்புவார், எந்த பாவியும் கர்த்தர் சந்திப்பார், எந்த வியாதியும் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும். Revival is based upon anointing. எழுப்புதல் அபிஷேகத்தை மையமாக கொண்டது. எழுப்புதல் அபிஷேகத்தை மையமாக கொண்டது. சத்தமா ஒரு ஆமென். எழுப்புதல் எதை மையமாய் கொண்டது? Revival is based on anointing. அபிஷேகம் இருக்கிற இடத்தில் எழுப்புதல் தன்னாலே உண்டாகும். இன்றைக்கு கடைசி நாட்களில் தேவன் சபையிலே ஊற்ற பண்ணுகிற அபிஷேகத்தை குறித்து 2 பேருடைய அபிஷேகத்தை உங்கள் முன்பாக நிறுத்தப் போகிறேன். கவனமாய் கவனிக்கணும். ஆமா, 2 பேருடைய அபிஷேகத்தை உங்கள் முன்பாக நிறுத்தி
யாருடைய அபிஷேகம் கடைசி நாளில் சபைக்கு தேவை? யாருடைய அபிஷேகம் எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று 2 நபர்களை உங்கள் முன்பாக நிறுத்தி அந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி 5 குறிப்புகள் பேச போகிறேன். கவனமாய் கவனியுங்கள். அபிஷேகம் என்பது நாம் நினைக்கிறதுபடி ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்காக எனக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கைத்தட்டுவதற்காக தான் எனக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியிலே நிரம்பி குதித்து கீழே விழுவதற்கு தான் எனக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைப்போம் என்றால் அது தவறு. வெறும் ஆவியிலே நிரம்புவதற்கும் அந்நிய பாஷை பேசுவதற்கும் கைகளை தட்டுவதற்கும் மாத்திரம் எனக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. அது இருக்கட்டும், அது தப்பல்ல, அது வேண்டும், அது வேண்டும். சில சமயத்தில் நம்ம நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா? அவர் கையே தட்ட மாட்டேங்கிறாரு, அவர் குதிக்கவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு அபிஷேகம் இல்ல. அப்படி இல்ல சார், வேதம் தெளிவா சொல்லுது, கடைசி நாள்ல மாமிசமானார் யாவரின் மேலும் என்னுடைய ஆவி என்ன செய்வேன். ஒருத்தர் அபிஷேகத்துல கை தட்டுவாரு, ஒருத்தர் அபிஷேகத்துல குதிப்பாரு, ஒருத்தர் கீழே விழுவாரு, ஒருத்தர் சைலண்டா இருந்த அந்த அபிஷேகத்தை ஃபீல் பண்ணுவாரு. அதனால இவருக்கு அபிஷேகம் இருக்கு, இவருக்கு அபிஷேகம் இல்லைன்னு சொல்லி நாமளா சொல்லக்கூடாது. 2 பேரை கொடைக்கானலுக்கு கூட்டு போறேன்னு வைங்க சகோதரி, நான் இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. 2 பேரை கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறேன்னு வைங்க. ஒருத்தர் குளிர்ல பயங்கரமா நடுங்குறாரு, ஒருத்தர் தாங்கிட்டு இப்படி நிக்கிறாரு. இப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இவருக்கு குளிர் அடிக்குது, இவருக்கு குளிர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? 2 பேருக்குமே குளிர் தான். ஒருத்தருக்கு அதை தாங்கிறதுக்கு பலன் இருக்கு, ஒருத்தருக்கு அதுக்கு தாங்கிறதுக்கு அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் எல்லாரும் மேல ஊற்றப்படுறாரு. ஒருத்தர் கை தட்டுவாரு, ஒருத்தர் குதிப்பாரு, ஒருத்தர் நிப்பாரு, ஒருத்தர் அப்படியே பிரசன்ஸ்ல அழுதுகிட்டே இருப்பாரு, ஒருத்தர் அப்படியே லைட்டா உடம்ப ஆட்டுவாரு, ஒருத்தர் அப்படியே சிரிப்பாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விதம். ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட், இதை தாண்டி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் நடப்பிக்கிற 5 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஏன் எனக்குள் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்து என்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் என்ன? ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, துதிப்பதற்கு மாத்திரமல்ல, அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்குள் இருந்து அவர் செய்கிற காரியம் என்ன? 2 பேரை உங்க முன்னாடி நிறுத்தி கம்பேர் பண்ணி 5 குறிப்புகளை பேச போறேன். எத்தனை பேர் என்னோட கூட ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் எப்பயுமே பாஸ்டர்ட்ட எத்தனை மணிக்கு கையில கொடுப்பீங்கன்னு தான் கேட்பேன், எத்தனை மணிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. ஆனாலும் ஆவியானவர் சரியான நேரத்துக்கு முடிச்சு கொடுப்பாரு. ஆமா, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒழுங்கின் தேவன், கண்ட்ரோல் பண்ற தேவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த 2 நபர்கள் யார் என்பதை நான் சொல்லி விடுகிறேன். 1, தாவீதின் அபிஷேகமா இல்லையே சவுலின் அபிஷேகமா? 2 பேருடைய அபிஷேகத்தை உங்கள் முன்பாக நிறுத்த போறேன். Today I am talking about the David's anointing versus Saul's anointing. Whose anointing we need? எப்படிப்பட்ட அபிஷேகம், யாருடைய அபிஷேகம் சபைக்கு தேவை? 2 பேரை உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன். இவர்கள் இருவருமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள். Both of them are anointed. அல்ல கவனிங்க, 2 பேருமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள். 2 பேருமே தி கிரேட் ப்ராஃபட் என்று அழைக்கப்படுகிறதான சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் யாருடைய அபிஷேகம் இறுதி வரை அங்கீகரிக்கப்பட்டது? the sustained anointing என்று சொல்லுகிறார்களே, அந்த அபிஷேகத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று 2 பேரையும் உங்கள் முன்பாக நிறுத்தி காண்பித்துக் கொடுக்க கர்த்தர் உதவுவாராக. கவனமாய் கவனியுங்கள். நான் எப்பொழுதெல்லாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சவுலை குறித்து பேசுகிறேன்.
1 சாமுவேல் 16:17 எப்பொழுது பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் தாவீதை குறித்து பேசுகிறேன். எல்லாம் சொல்லுங்க. 1 சாமுவேல் 9 பேசினா யாரை பத்தி பேசுறேன் சொல்லுங்க. 1 சாமுவேல் 9 பேசினா யாரை பத்தி பேசுறேன்? 1 சாமுவேல் 16:17 பேசினா யாரை பத்தி பேசுறேன்? ரெண்டு பேரையும் மாத்தி 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 பேசுவேன். இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லவா? நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லவா? எப்பெல்லாம் இங்க நின்று பேசுறேனோ அப்பெல்லாம் சவுலை பத்தி பேசுவேன். எப்பெல்லாம் இங்க நின்று பேசுறேனோ அப்பெல்லாம் தாவீதை பத்தி பேசுவேன். எப்படி எல்லாம் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு பாருங்க. புரியுதா? 9ன்னு சொன்னா யாரை பத்தி பேசுறது? 16-17 சொன்னா யாரை பத்தி பேசுறது? இங்க நின்று பேசும்போதெல்லாம் யாரை பத்தி பேசுறேன்? அங்க நின்று பேசும்போதெல்லாம் யாரை பத்தி பேசுறேன்? அப்படி கண்ணோட்டத்தில் என்னை கவனிச்சுக்கிட்டே வரணும். முடிவு பரியந்தம் என்னை பின்பற்றுகிறவன். இடையில எங்கேயாவது இறங்குனீங்கன்னா ட்ரெயின் போயிடும். நான் டீ வாங்கிட்டு வந்துடுறேன், இந்த பிஸ்கட் வாங்க போனேன், லிட்டில் ஆர்ட்ஸ் வாங்க போனேன், லேஸ் வாங்க போனேன்னு இறங்கி போனீங்க, வண்டி கிளம்பிடும். அப்புறம் நீங்க முடிஞ்ச பின்னாடி வர வேண்டியதான். அதனால என் கூடயே ஃபாலோ பண்ணி வாங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்க போறாரு இன்னைக்கு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சரி, இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை ஒருத்தர் படிங்க பாப்போம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டையும் கடந்து போனான். மைக் கொடுங்கயா, மைக் கொடுங்கயா. அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அங்கேயும் காணவில்லை. மைக்ல படிங்கம்மா, லைவ் போயிட்டு இருக்குது. மைக்ல படிங்க, மைக்ல படிங்க. நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது சவுலினுடையதான தகப்பன் சவுலை நம்பி சில கழுதைகளை கொடுக்கிறார். சவுலோட அப்பா பேரு கீஸ். அவர் ஒரு கழுத பண்ணை வச்சிருக்கிறார். என்ன பண்ண? கழுத பண்ணை. கழுத பண்ணையில இருந்து இந்த அப்பா இந்த பண்ணையை பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் கழுதையை கொடுக்கிறார். தகப்பன் நம்பி, அம்மா என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. தகப்பன் நம்பி கொடுத்த கழுதைகளை இந்த சவுல் தன் அஜாக்கிரதையினாலே, தன் கேர்லெஸ்னால அந்த கழுதைகளை தொலைத்து போட்டான். தகப்பன் தனக்கு நம்பி கொடுத்த கழுதைகளை மகனாகிய சவுல் என்ன செய்து போட்டாரு? சொல்ல தொலைச்சிட்டாரு. சொல்லுங்க பாப்பா. தொலைத்து போட்டார். தகப்பன் நம்பி கொடுத்த கழுதைகளை தொலைத்து போட்டார். இது ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும். அப்படி இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. 17வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க பாப்போம். 1 சாமுவேல் 17:15 படி. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஐயா, ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைத்தான். ஆனால் தாவீதோ தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியலனா கம்முனு உட்காருங்க. புரிஞ்சு கை தட்டுறீங்களா? புரிஞ்சு கை தட்டுறீங்களா? ஐயா, ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைத்தான். ஒருவன் தன் தகப்பன் அவனுக்கு நம்பி கொடுத்த ஆடுகளை என்ன செய்தானா? தொலைக்காம பத்திரப்படுத்தி அவைகளை மேய்த்தான். நல்லா புரியுதா புரியலையா? மொத பாயிண்ட் புரியுதா புரியலையா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா புரியுதா? ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைத்தான், ஒருவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். ஐயா, அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு எதுக்கு கொடுக்கிறார்னா, வெறும் கைத்தட்டுறதுக்கு, துதிக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு மாத்திரமல்ல,
ஆண்டவர் எனக்குன்னு நம்பி கொடுத்த என் மனைவி, என் புள்ள, என் புருஷன், என் பிள்ளைகள் எனக்கானவைகளை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கைத்தட்டி வாயை நல்லா திறந்து துதிக்கிற ஆண்டவரை. ஆமா ஆமா, அதுக்குதான் அபிஷேகம். ஊழியக்காரர்களுக்கு எதுக்கு இந்த அபிஷேகம்? ஸ்தாபன தலைவர்களுக்கு எதுக்கு இந்த அபிஷேகம்னா, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தவைகளை, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தவைகளை, கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தவைகளை துளைப்பதற்காக அல்ல, அவைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு தெரியுமா? நிறைய பேர் நிறைய தொலைச்சிட்டீங்க, நிறைய தொலைச்சிட்டீங்க. மனைவியை தொலைச்சிட்டீங்க, புருஷனை தொலைச்சிட்டீங்க, பிள்ளைகளை தொலைச்சிட்டீங்க. தொலைச்சிட்டீங்கன்னா நம்ம காணாம போனவங்க லிஸ்ட்ல அதை சொல்லல. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தொலைஞ்சிருச்சு, கர்த்தரோட இருக்கிற உறவு தொலைஞ்சிருச்சு. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்தவைகளை, நம்பி கொடுத்த உக்ரானத்துவ காரியங்களை, நம்பி கொடுத்த முக்கியமானவைகளை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அபிஷேகம் கர்த்தர் எனக்கு கொடுத்ததை தொலைக்கிறதுக்கல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை பாதுகாக்கிறதுக்கும், கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை பராமரிக்கிறதுக்கும், கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை பெருக்கிறதுக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, நீ எதையெல்லாம் துளைத்தாயோ, நீ எதையெல்லாம் துளைத்தாயோ, மீண்டும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது துளைத்தவைகளை எல்லாம் திரும்ப பெறுகிற. ஐயோ, கையை தான் தட்டி எப்படி உட்கார்ந்து இருக்குது பாரு. நல்லா கை தட்டி வாயை திறந்து ரிசீவ் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த எதையும் துளைப்பதற்கு அல்ல. அபிஷேகம் எதுக்கையா? அபிஷேகம் எதுக்கையா? எனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற எதையும் தொலைக்கிறதுக்கு அல்ல. எனக்கு கர்த்தர் நம்பி கொடுத்தவைகளை பாதுகாக்கிறதற்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். ஊழியத்தை பாதுகாக்க ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஜபத்தினால் தன் வீட்டை கட்டி தன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த அபிஷேகம். முட்டாள்தனமா எதையாவது பண்ணி பிசினஸ் தொலைக்கிறதுக்கு அல்ல. இந்த அபிஷேகத்தின் ஞானம் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, என் பிசினஸ் நான் பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி அதை பெருக்கிறதுக்கு. முட்டாள்தனமா புள்ளைய போட்டு அடிக்கிறதுக்கு அல்ல. இந்த அபிஷேகம் எதுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார்னா, என் பிள்ளைகளை கர்த்தர் கேட்ட சிட்சையில வளர்க்கிறதுக்கு. That's anointing. That's anointing. எனக்கென்று கர்த்தர் கொடுத்த எதையும் நான் தொலைக்க மாட்டேன். எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் பாதுகாத்து மேய்க்கிறதுக்கு எனக்கு இந்த அபிஷேகத்தை. இந்த சத்தியம் புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எதையும் தொலைக்காதீங்க. ஆவியில நிரம்புறேன், அந்நிய பாஷையில பேசுறேன், குதிக்கிறேன், துதிக்கிறேன், எல்லாம் பண்றதெல்லாம் நல்லது. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற எதையும் தொலைச்சிடாத, எதையும் தொலைச்சிடாத. தொலைச்ச வரைக்கும் போதும். இனி தொலைப்பதற்காக அல்ல, நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்பதனுடைய உள் அரங்கமான அடையாளம் எனக்கென்று கர்த்தர் கொடுத்தவைகளை பாதுகாக்கிறதற்கு எனக்கு. நம்பர் 1. நம்பர் 2, எதற்கு எனக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? படிங்க பாப்போம். 9வது அதிகாரத்துல 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனத்தை வாசிக்கலாம். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்படுவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். போதுமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, விஷயத்தை கவனிங்க. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. மைதானத்தில் இருக்க எல்லாரும் கவனிங்க. சவுல் தன் தகப்பன் அவனுக்கு நம்பி கொடுத்த கழுதைகளை தொலைத்தான். அம்மா பாட்டிமா அங்க பேசக்கூடாது, இங்க கவனிக்கணும், இங்க கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். கஷ்டப்பட்டு மாங்கு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க நீங்க பேசுறது கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்க? கவனமா கவனிக்கணும்.
சவுல் தன் தகப்பன் நம்பி கொடுத்த கழுதைகளை தொலைச்சிட்டாரு. இப்ப சவுல் ஒரு காரியம் செய்யறாரு. சரி, தொலைஞ்சு போச்சு கழுதை, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு வாயா போலான்னு சொல்லி 4 ஊருக்கு போய் தேடி இருக்கிறாங்க. நம்ம இப்ப படிச்சோம், போன வசனத்துல படிச்சோம். 4 ஊருக்கு, சலிசா நாடு, பென்யமீன் நாடு, 4 ஊருக்கு போய் தேடியும் கழுதையை கண்டுபிடிக்க முடியல. நான் எங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். 4 ஊருக்கு வேலைக்காரனும் சவுலும் தேடி தேடி போயும் கழுதை என்ன செய்ய முடியல. இப்ப சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், டேய், கழுதை கிடைக்கலனாலும் பரவாயில்லடா, கழுதை போனா கழுதை போகுது, கழுதை போனா கழுதை போய் தொலைது. அப்பா கழுதை மேல இருக்கிற பாரத்தை விட்டுட்டு நம்மள பாரப்பட ஆரம்பிச்சிருவாரு. கழுதைகளை தேட போனவங்களை இன்னும் காணமே அப்படின்னு நம்மளை குறித்து பாரப்படுவாரா அப்படின்னு சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்றார். வேலைக்காரன் சவுலை பார்த்து ஒரு காரியம் சொல்றான். சார் 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 சார், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், 4 ஊர் தேடி வந்துட்டோம். பக்கத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். முந்தைய காலத்திலே அவர்களுக்கு ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று பெயர். இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேரு சாமுவேல். அவர்கிட்ட போய் நம்ம கழுதை எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா ஜெபம் பண்ணி இந்த இடத்துல இந்த முட்டுச்சந்தில அங்கதான் கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாரு. அவரை போய் பாப்போமா? சவுல் சொல்றாரு, போய் பார்க்கலாம் தான், ஆனா ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே. கொண்டு வந்த ஸ்நாக்ஸ், சீடை, அச்சுமுறுக்கு, முறுக்கு அம்பட்டே 2 பேரும் தின்னு தீத்துட்டோம். இப்ப ஊழியக்காரனை போய் வெறுங்கையும் வீசங்கையுமா பாக்குறது? ஊழியக்காரனை பார்க்க போகும்போது எதையாவது கொண்டுகிட்டு போகணுமே. உங்களுக்கு சத்தியம் புரியுதா? எந்த ஊழியக்காரனை பார்க்கும் போது இப்படி போக கூடாது. புரியுதா புரியலையா? இவன் சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், தின்னது என்னமோ ஞாபகம் இருக்கு, ஆனா என் பைக்குள்ள கொஞ்சம் வெள்ளி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சேக்கல் வெள்ளி வச்சிருக்கிறேன், அதை கொண்டுகிட்டு போய் ஊழியக்காரனை பாப்பமா. சூப்பரா சொன்னடா, வாடா 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 எடுடா. எடுத்துட்டு போய் அவங்கள பார்க்க போறாங்க. நல்லா கவனிங்க இந்த சம்பவத்துல. இங்க பார்க்க போன இடத்துல தான் அவனுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கிறது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், கூர்மையா கவனிக்கணும். இவன் அபிஷேகத்தை தேடி போகவில்லை, கழுதையை தான் தேடி போனான். புரியுதா புரியலையா? சவுல் அபிஷேகத்தை தேடி போல. அவனுக்கு தேவையில்ல என்னது? கழுத 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 இல்லைன்னா எங்க அப்பா வைவாரு, எங்க அப்பா அடிப்பாரு, கழுத வேணும். அங்க போனதே எதுக்கு தான் போறாங்க? போன இடத்துல தான் அவனுக்கு யதார்த்தமா என்ன கிடைத்தது? இது இப்படி இருக்கட்டும், இது இப்படி இருக்கட்டும், இது இப்படியே ஃபோல்டர் போட்டு மனசுல வச்சுக்கோங்க. இப்ப என் கூட வாங்க, இப்ப என் கூட வாங்க. இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனம் 16:1 படிங்க பாப்போம். 16:1 படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை சாமுவேலே நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்ப பாஸ்டர் நீங்க விளக்கம் சொல்லாமலே எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்றவங்க மாட்ட கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். தட்டினல ஒரு ஆளை எழுப்பி விட்டு என்ன புரிஞ்சுன்னு கேட்பேன். ஐயா, ஒருவன் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றான், ஒருவனுக்கு அபிஷேகம் தேடி வந்து கிடைத்தது. இவ்வளவுதான் உங்க அல்லேலூயா வாக்கம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஐயா, ஒருவன் தேடி போய் என்ன செய்தான்? அது அபிஷேகத்தை தேடி போல. எதை தேடி போனாரு? கழுத 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 கழுத. அப்படி போனவனுக்கு யதார்த்தமாய் கிடைத்தது என்னது? ஆனால் இங்கு இவனே புறப்பட்டு போய் அவனை தேடி போய் அபிஷேகம் பண்ணுகிறான். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா, புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா.
ஐயா, அபிஷேகம் என்பது நான் தேடி போய் பெற்றுக் கொள்ளவில்லை, அவர் என்னை தேடி வந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். நல்ல ஒரு முறை கை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. டி மேஜர் தானம்மா, டி மேஜர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகம் என்னை தேடி வந்து கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதான் ஃபாதர் பாடும்போது அழகா பாடினாரு. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேசர். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒருத்தனுக்கு தேடி வந்து அபிஷேகம் பெற்றான், ஒருவனுக்கு அபிஷேகம் தேடி போய் அண்டர்ஸ்டாண்ட் மனசுல. ஒருத்தன் தேடி போனான், தேடி போனதும் எதைதான் தேடி போனான், ஆனா என்ன கிடைச்சிச்சு? இங்க ஆண்டவரே சொல்லி தன் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு போய் அவனை அபிஷேகிக்கிறான்னா, எனக்கு ஒண்ணு தெரியும், நான் தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தார். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவர். சொல்லுங்களேன். மறவாத தெய்வம், மாறாத நேசம். He is worthy to worship. He is alone, he is worthy to worship. Varangala shakatara magara hadala eramagana gandara hadana nagadara. கடைசியா ஒரு ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி. நல்லா கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. Glorify his name. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதானா? நான் அவரை தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். உங்க வாழ்க்கையில எப்படி? நீங்க தேடி போனீங்களா, அவர் தேடி வந்தாரா? தேடி வந்தார். இன்னைக்கு காலையில ஒரு தம்பியை சந்திச்சேன். என்னை அவர் தான் காலையில காஃபி குடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர் சொன்னாரு, என்ன பார்த்து, பாஸ்டர் நான் பெரிய குடிகாரன், பயங்கர குடி, என் குடினால என் வாழ்க்கையை இழந்தேன். வீட்டுல தொங்கிட்டு இருக்கிற ஃபேனை கழட்டிட்டு போய் குடிச்சு தீத்துருவேன். என் குடி பழக்கத்தினால என் மனைவியை இழந்துட்டேன், என் 2 அழகான பிள்ளைகளை இழந்துட்டேன், என் முழு குடும்பத்தை நான் இழந்தேன். அந்த நிலையில இருந்த என்னை இயேசு தேடி வந்தா.
இந்த பிலடெல்பியா திருச்சபை என்னை தேடி வந்தது. பாஸ்டர் என்னை தேடி வந்தார், எனக்கு அடைக்கலம் கொடுத்தார், எனக்கு சோறு கொடுத்தார், என்னை தங்க வச்சார், என்னை வாழ வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் இயேசு என்னை நடத்தி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நடத்தினவர் இழந்தவைகளை மீண்டும் தருவதற்கு போதுமானவர். நான் தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். What a God we have. அவர் ஒருத்தர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம போயிருக்கோம். அவர் ஒருத்தர் மாத்திரம் இந்த பிலடெல்பியா ஊழியத்துல மையம் கொள்ளலனா இன்னைக்கு இந்த ஊழியத்தை அழிக்க நினைத்தவர்கள் ஜெயித்திருந்திருப்பார்கள். கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு துணையா இருக்கிறார். இயேசு ஒருவரே எங்களுக்கு துணையா இருக்கிறார். இயேசு ஒருவரே எங்களுக்கு துணையா இருக்கிறார். ரெண்டு காரியங்களை சொல்லுங்க. ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை சொல்லிக்கிட்டே வரணும் கூட. ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை, ஒருவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். ஒருவன் அபிஷேகத்தை தேடி போய் பெற்றுக் கொண்டான். ஒருவனுக்கு அபிஷேகமே தேடி வந்து கிடைத்தது. இப்ப நல்ல கவனிங்க, இப்ப நல்ல கவனிங்க, எங்க நின்று பேசுறன்றத பாருங்க. இப்ப நேரா வர்றாங்க ரெண்டு பேரும், சவுலும் வேலைக்காரன் வர்றாங்க. அப்ப சாமுவேல் ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிள் 30 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இங்க ஒரு 15 பேர், இங்க ஒரு 15 பேர், 30 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. படா டைனிங் டேபிள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் இப்படி என்ட்ரி கொடுக்குறாங்க, உள்ள வர்றாங்க. வந்து சொல்றாங்க, சார் 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 கழுதை தொலைஞ்சிருச்சு சார், நீங்க கொஞ்சம் நல்லா என்னமோ பார்த்து சொல்லுவீங்களாமே, கொஞ்சம் கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். இவங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னமே ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு, நாளை இந்நேரத்துல 2 பயபிள்ளைங்க உன்னை தேடி வருவாங்க. அவங்க 2 பேரும் கழுதை காணோன்னு கழுதையை கண்டுபிடிச்சு கொண்டு தான் வருவாங்க. ஆனா அதுல ஒருத்தனை நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு? யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவங்க வந்து கழுதை 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 கழுதைன்னு இவரை சுரண்டுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, கழுதைய தர்றேன், வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சவுல மட்டும் கூப்பிட்டு தன் பக்கத்துல ஒரு பிரதானமான சேர்ல உட்கார வச்சுட்டு ஒரு காரியம் செய்யறாரு. அந்த காரியம் என்ன? அந்த காரியம் என்ன? படிங்க பாப்போம். 9வது அதிகாரம் 22, 23 வசனங்களை படிங்க பாப்போம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். 30 பேர் அழைக்கப்பட்டு சாப்பிட்டு இருக்காங்க. பின்பு சாமுவேல் சமையல்காரனை கூப்பிட்டு, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேன், நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேன், அதை கொண்டு வந்து வை என்றான். அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக் கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது, உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வர்றாங்க, உட்கார வச்சிட்டாரு. சாமுவேல் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சவுல மட்டும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு குக்க கூப்பிடுறாரு, சமயக்காரனை கூப்பிடுறாரு. எப்ப இங்க வாப்பா வாப்பா வாப்பா, எப்பா நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ் எடுத்து பிரிசர்வ் பண்ணி வை, ஒதுக்கி வைன்னு சொன்னேன்ல, அது எங்க இருக்கு? ஒதுக்கி வச்சிருக்கேன், வச்சிருக்கீங்களா? அதை எடுத்துட்டு வந்து இவனுக்கு வை அப்படின்னு. உன்னையும் ஒரு முன்னந்தொடை,
அது மட்டனோ பீஃபோ நமக்கு தெரியல, ரைட்? ஏதோ ஒரு முன்னந்தொடை, ஒரு ஃபுல் லெக் பீஸ், முன்னந்தொடை ஒரே ஒரு லெக் பீஸை மட்டும் கொண்டு வந்து அப்படியே முன்னாடி வச்சு, எப்பா இது உனக்காகவே ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, நான் விருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வருவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்காகவே பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன், இதை வச்சு நல்லா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கிடைத்தது ஒரு பங்கு. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க ஒரு பங்கு, சொல்லுங்க ஒரு முன்னம் தொடை, சொல்லுங்க பாப்போம் ஒரு முன்னம் தொடை, சொல்லுங்க பாப்போம். இதான் இவருக்கு கிடைச்சிச்சு. இப்ப இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. தாவீதுக்கு என்ன கிடைச்சதுன்னு கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா? 16:2 படிங்க, 16:2 படிங்க. அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால், சவுல் என்னை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய், நீ ஒரு முழு காளையை கையோடே கொண்டு போ, கர்த்தருக்கு பலியிட வந்தேன். பாஸ்டர் ஐயா, தேவ பிள்ளைகளே, விளக்கம் சொல்லாமலே இந்த பாயிண்ட் எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அவனுக்கு கிடைச்சது என்னமோ ஒரு பீஸ், இவருக்கு கிடைச்சது என்னமோ முழு காளை. சொல்லுங்க பாப்போம். ஐயா சொல்லுங்க, இப்ப முடிச்சிட்டு சாப்பிட தானே போறோம், அந்த நினைப்பிலேயே சொல்லுங்க. அவருக்கு கிடைச்சது என்னமோ ஒரு பங்கு, ஒரு லெக் பீஸ், இவருக்கு கிடைச்சது என்னமோ முழு காளை. ஐயா, அபிஷேகம் என்ன செய்யும்னா, எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல இந்த அனாயிட்டிங், இந்த அனாயிட்டிங் எனக்குள்ள என்ன செய்யும்னா, ஆமா நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோ, இவ்வளவுதான் தருவேன், இதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சோண்ட கொடுக்கிறவர் அல்ல. அவர் அபிஷேகம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா போதும் 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 என்கிற அளவிற்கு மிதமின்றி அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். இப்ப கை தட்டி 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசினா அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தந்துருவார், அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தருவார் சபைக்கு. ஆமா, பத்தாது பத்தாது பத்தாது, நல்ல கை தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு பங்கு வேண்டாம், எனக்கு ஒரு பங்கு வேண்டாம், சபைக்கு ஒரு பங்கு வேண்டாம், நிறைவானது வேண்டும், நிறைவானது வேண்டும், நிறைவானது வேண்டும், நிறைவானது வேண்டும். நிறைவின் ஆவியானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் போயிடும். நல்ல 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 வாலிப தம்பி, வாலிப தம்பி, கொஞ்சம் பேரு கை தட்டி, ஆண்டவரே யாருடைய வாழ்க்கையெல்லாம் குறைவு இருக்குதோ அதெல்லாம் இந்த வருஷத்துல நிறைவாகட்டும் அப்பா. பத்தல 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 பத்தலன்னு சொல்றாங்களே, பற்றாக்குறையா இருக்குதுன்னு சொல்றாங்களே, பொருளாதாரத்துல பற்றாக்குறையா இருக்குதுன்னு சொல்றாங்களே, குடும்ப சமாதானம் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்றாங்களே, இந்த பாஸ்டர் மாருங்க சபையில ஆத்துமாக்கள் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்றாங்களே, பாஸ்டர் ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்றாங்களே, அதையெல்லாம் நிறைவின் ஆவியானவர் வரும் பொழுது முழுசா முழுசா முழு காலை நீங்க 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 நிரம்புங்க, நீங்க நிரம்புங்க, என்ன எதிர்பார்க்காதீங்க, என்ன எதிர்பார்க்காதீங்க, என்ன எதிர்பார்க்காதீங்க, பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க பெற்றுக்கோங்க. முழுசா தர்றாரு ஆண்டவர், முழுசா தர்றாரு. குடும்ப சமாதானம் முழுசா, பொருளாதாரம் முழுசா. யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த பணம் வந்துருச்சுன்னா இந்த கடனை அடைச்சிடலான்னு. ஆண்டவர் தரக்கூடிய பணம் ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிட்டு தான் புது வருஷத்துக்குள்ள போக போற. ₹1 கடன் இல்லாம புது வருஷத்துக்குள்ள போறீங்க. எங்க இருந்து ஆண்டவர் சந்திப்பார்னு தெரியல, அற்புதமா சந்திப்பாரு. பேசுங்க பேசுங்க பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. கல்பரகதன சங்கதரகந்தரகதலரபா ஈனகந்தரக தினமனகந்தடரக தினதலகந்தரகதலரபா. தொட்டுக்கோ தொடச்சுக்கோ, இவ்வளவுதான் உனக்கு தருவேன், இதுக்கு மேல தரமாட்டேன். ஒரு பங்கு. அந்த தெய்வம் நம்ம தெய்வம் அல்ல, அவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். நிறைவு 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 நிறைவு, ஊழியத்துல நிறைவு, பொருளாதாரத்துல நிறைவு, சுகத்துல நிறைவு, சமாதானத்துல நிறைவு. நல்ல நிறைய நல்லா படிக்கணுமா, நிறைவா படிக்கணுமா,
வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் நிறைவா மாறணுமா? அப்பா அம்மாவுக்கு நல்ல காசு வேணுமா? கண்ணு மூடி நல்ல கையை தட்டி தூதி ஆண்டவரை தூதி, ஆண்டவரை தூதி. நிறைச்சிருங்கப்பா சொல்லு, நிறைச்சிருங்கப்பா சொல்லு, நிறைச்சிருங்கப்பா, நிறைச்சிருங்கப்பா, நிறைச்சிருங்கப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், அவர்கள் சம்பூர்ணம் அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைந்து சம்பூர்ணம் அடைந்து மீதம் எடுப்பார்கள். நான் ஏன் தொட்டுக்கோ தொடச்சுக்கோ பற்றாக்குறை? நோ 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 பற்றாக்குறை, நோ பற்றாக்குறை, நோ இன்சஃபிஷியன்ட், எல்லாம் சஃபிஷியன்டா, நிறைவா. ஆமே. ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்றாரு, ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்றாரு. நிறைவை தந்துகிட்டு இருக்கிறாரு, நிறைவை தந்துகிட்டு இருக்கிறாரு, நிறைவை தந்துகிட்டு இருக்கிறார். பிரதர், பிரதர் நிறைவை தர்றாரு பிரதர், நிஜமா சொல்றேன் பிரதர், நிறைவை தர்றாரு ஆண்டவர். பாட்டியம்மா நிறைவை தர்றாரு. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் இனி நிறைவா இருக்கும், குடும்ப சமாதானம் நிறைவா இருக்கும். நோ மோர் டைவர்ஸ். உங்க பினான்சியலா நிறைவு, 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 நிறைவு. யாரோ ஒரு சகோதரி, யாரோ ஒரு சகோதரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த பணம் வந்துரும், இந்த பணம் வந்துச்சுன்னா, அதாவது கடன் உங்களுக்கு நிறைய இருக்கு, அந்த கடன்ல ஒரு கடனை ரொம்ப முக்கியம், அவங்க தான் உங்களை ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க இந்த பணம் வந்துச்சுன்னா முதல்ல இந்த ஆள் மூஞ்சில தூக்கி எறிஞ்சு இந்த ஒரு கடனை முடிச்சிடணும், மீதி கடனை கூட அப்புறம் மெதுவா வச்சு வச்சு கட்டிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தடவை உன்னை ஆசீர்வதிப்பேன், நீங்க அதை நம்புனீங்கன்னா பழிச்சிரும், இல்ல நம்பலன்னா விட்டுருங்க, சரிங்களா? நான் ஒரு தடவை உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு லம்பா ஒரு பினான்சியல் இதை கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது நீ அந்த ஒத்த கடன் இல்ல, ஒட்டுமொத்த கடனையும் கொடுத்து தீர்த்துட்டு குள்ள போகும்போது ஒரு மூச்சு விடுவீங்க பாருங்க, அது கடனே இல்லாத மூச்சா இருக்கிறதுக்கு. நிறைவு பிரதர், நிறைவு சகோதரி, நிறைவு, நிறைவை தருகிற தகப்பன் நிறைவை தருவார், நிறைவை தருவார். ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை, ஒருவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை, ஒருவன் அபிஷேகத்தை தேடி போய், ஒருவனுக்கு அபிஷேகம் தேடி வந்து, ஒருவனுக்கு கிடைத்தது என்னமோ ஒரு, இன்னொருவனுக்கு கிடைத்தது என்னமோ முழு. எத்தனை பேருக்கு இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் தேவை? இதெல்லாம் எனக்குள்ள அபிஷேகம் செய்து, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றா, எனக்குள்ளே அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து பாத்திரம் நிரம் 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 நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் நல் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். பாடுங்க, ஃபாதர் பாட்டு தானே, முழிக்கிறீனே, எந்த பாட்டு தான் பாடு? இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. ஓஹோ, இலைகள், நல்ல கை தட்டி சொல்லுங்களேன். விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது,
பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. இந்த ஒரே ஒரு முறை என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆமென். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் என்னை நிரம்ப பண்ணுகிறவரா? கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல நான் சொல்றத சொல்ல. கை உயர்த்தி சொல்லுங்க. போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு. அது நாங்க எப்படி கொடுத்தாலும் சொல்ல மாட்டோம் பசன்றீங்களா? அது சொல்லணும். கை உயர்த்தி சொல்லுங்க. போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு, மீதம் எடுக்கிற அளவிற்கு, பிறருக்கு கொடுக்கிற அளவிற்கு எங்களை கர்த்தர் நிரம்ப பண்ணுவா. இந்த திருச்சபையை கர்த்தர் நிரம்ப பண்ணுவா. இந்தியன் பிலடெல்பியா திருச்சபையை கர்த்தர் நிரம்ப பண்ணுவா. இது நிரம்பி மற்ற சபைகளை தாங்குற அளவிற்கு கர்த்தர் நிரம்ப பண்ணுகிற நாட்கள் வருகிறது. ஒரு ஐயா தான் கை தட்டுறாரு, கூட சேர்ந்து தட்டிருங்களேன். ஒருத்தர் ஆரம்பிச்சா மத்தவங்க அப்பப்ப ஆரம்பிங்க. என்னையா நல்லவன். ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை, நீங்க வேகமா சொன்ன நான் வேகமா முடிச்சேன். ஒருவன் தகப்பனுடைய கழுதைகளை, ஒருவன் தகப்பனுடைய ஆடுகளை, ஒருவன் தேடி போய் அபிஷேகத்தை, ஒருவனுக்கு தேடி வந்த அபிஷேகம், ஒருவனுக்கு கிடைத்தது நம்ம ஒரு, இவனுக்கு கிடைத்தது நம்ம முழு. பிரசங்க முடியறதுக்குள்ள நான் 2 கிலோ குறைஞ்சிருவேன் போல தெரியுது. ரைட், இங்க வாங்க. அடுத்தது நான்காவதாக படிங்க. 9வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படி என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். 10:1 படிச்சிருங்கம்மா. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு போதும். நல்ல கவனிங்க. திரும்ப சம்பவத்துக்கு வரேன். கவனமா கவனிங்க. சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைச்சுட்டு ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு 4 ஊருக்கு தேடி போறாங்க. கழுதை கிடைக்கல. 4வது ஊருக்கு வரும்போது வேலைக்காரன் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்போம். சாரணி தீர்க்கதரிசி கிட்ட கேட்கறதுக்காக போறாங்க. தீர்க்கதரிசி சவுலை கூப்பிட்டு தனக்கு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு லெக் பீஸ கொண்டு வந்து வச்சு சாப்பிட வச்சுட்டாரு. இது வரைக்கும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இவன் புத்தி எங்கதான் இருக்கு? கழுதை. அவரை சொல்லிக்கிட்டே இருக்கான். சார் கழுதை சார். டேய் சாப்பிடுறா முதல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு கழுதை. இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு அவனை பார்த்து, உனக்கு கழுதை தானே வேணும், நான் சொல்றேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். நீ போய் அங்க பாரு, மேல ஒரு வீடு இருக்குல்ல, மேல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, நல்லா படுத்து தூங்குங்க. காலையில 5 மணிக்கு 2 பேரும் கிளம்பி குளிச்சு எண்ணெய் பூசி அங்கி மாத்திட்டு கீழே வரணும். நான் உங்களுக்கு கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவேன். இதனடா வம்பா போச்சு. இப்ப அந்த இடத்துல கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவாருன்னா, முதல்ல சோத்த போட்டாரு, இப்ப நைட்டு ஸ்டே வேற பண்ண சொல்றாரு. சரி பண்ணுவோம், நமக்கு தேவை என்னது, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கழுதையை வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு தங்கி இருக்கிறாங்க. மறுநாள் காலமே 2 பேர் குளிச்சு பரப்பிட்டு ரெடி ஆகி கீழே வர்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, வாங்க 2 பேர் வாங்க அப்படின்னு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு தீர்க்கதரிசி, ஆக மொத்தம் எத்தனை பேரு கணக்கு தெரியும்ல, எத்தனை பேரு? 3 பேர். 3 பேரும் போறாங்க. எங்க போனாங்கன்னா, பட்டணத்திற்கு வெளியேன்னு போட்டிருக்கு, பாளையத்திற்கு புறம்பேன்னு போட்டிருக்கு.
ஊரை விட்ட எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? ஆமா, ஊரை விட்ட வெளியில கூட்டிட்டு போயிட்டார். ஊரை விட்டு வெளியில எப்படி இருக்கும்? உங்க ஊர்ல நல்லா இருக்கும். எங்க ஊர்கள்லாம் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில ஒரே கலீஜா நாத்தமா இருக்கும். வீட்டுல கழிவறை வசதிகள் இல்லாதவங்க அங்கதான் காலையில போவாங்க. இந்த கோழிக்கடை மட்டன் கடை வச்சிருக்கவங்க வேஸ்ட ஊருக்கு வெளியில தான் கொண்டு வந்து கொட்டுவாங்க. அசுத்த நிறைஞ்ச இடம், நாத்த நிறைஞ்ச இடம். ஊர்ல இருக்கிற எல்லா கழிவுகளும் குப்பைகளையும் கொண்டு வந்து கொட்டுறது ஊருக்கு வெளியில. அப்படிப்பட்ட இடத்துக்கு இவனை கூட்டிட்டு வர்றாரு. அங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றாரு, உன் கூட ஒரு வேலைக்காரன் இருக்கான் பாரு, அவனையே அனுப்பி விட்டு. வந்ததே மொத்தம் எத்தனை பேரு? 3 பேரு. அதுல அவரை என்ன செய்யாச்சு? அனுப்பி விட. இப்ப இருக்கிறது எத்தனை பேரியா? 2 பேரு. 4 பேரா? ஏசப்பா சோத்திரம். இவ்வளவு தெளிவா சொல்லியும் ஒருத்தர் நம்மளை விட பயங்கரமா இருக்கிறாரே. ஆண்டவரே சோத்திரம். வந்தது மொத்தம் எத்தனை பேரு? அதுல ஒருத்தரை கூட இருக்க வேலைக்காரர் என்ன செஞ்சாச்சு? அபிஷேகத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர், அபிஷேகத்தை ரிசீவ் பண்றவர் ஒருத்தர். சென்டர் அண்ட் ரிசீவர் 2 பேர் தான் இருக்காங்க. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஊருக்கு வெளியில வந்து இருந்த ஒரு ஐ விட்னஸை அனுப்பிச்சு விட்டுட்டு அவனை சொல்றாரு, முழங்கால் போடு அப்படின்னு தைலத்தை எடுத்து உடைச்சு ஊத்தி அவனை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்றேன். நான் கேட்கிறேன், எதுக்கு இந்த அபிஷேகம்? ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறவன் ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணாதான் உலகம் அவனை ராஜாவா அங்கீகரிக்கும். ஆமாமா இல்லையா? மொத்தம் இருந்ததே 3 பேரு. அதுல இருந்த ஒரு சாட்சிக்காரனை அனுப்பிச்சு விட்டாச்சு. அவன் இருந்தாவது ஒரு போட்டோ எடுப்பான், ஒரு வீடியோ எடுப்பான், இந்த மாதிரி செல்ஃபி எடுப்பான், ஏதோ ஒண்ணு எடுத்து ஊர்ல போய் காட்டுவான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, சவுல் வந்து இவர ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, இனிமேல் இவர்தான் ராஜா, இவர்தான் ராஜா, இவர்தான் ராஜான்னு சொல்லுவான். இப்ப அதை சொல்றதுக்கு ஆளு. இப்ப இவர் அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு இவர் ஊருக்குள்ள போய் இனிமேல் நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யாரா உன்னை ராஜாவா சொன்னது? யாரா உன்னை பார்த்தது? ராஜா அபிஷேகம் பண்ணும்போது யாரா பார்த்தது? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்ப இந்த அபிஷேகம் ஒரு அங்கீகரிக்கப்படாத அபிஷேகம். சொல்லுங்க, என்ன அபிஷேகம்? குப்பமேட்டு அபிஷேகம். யாரும் பார்த்திராத ஒரு அந்தரங்க அபிஷேகம். எப்படி? யாரும் பார்த்திராத ஒரு, இது யாருக்கு கிடைச்ச அபிஷேகம்? இங்க வாங்க. இப்ப தாவீதுக்கு எப்படி அபிஷேகம் கிடைச்சிச்சு? தாவீதுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதை காட்டுறேன் பாருங்களேன். படிங்க படிங்க. 16வது அதிகாரம் 13 படிங்க. 16, 13 படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்களின் நடுவே. பாஸ்டர் விளக்கம் சொல்லாமலே எங்களுக்கு புரியுது பாஸ்டர் அப்படின்றவங்க, ஏசப்பா லேட் பிக்கப், நல்லா கை தட்டி. அவனை அவன் சகோதரர்களின் நடுவிலே நிறுத்தி என்ன செய்தாரா? அபிஷேகம் பண்ணினான். He never expected that anointing. ஐயா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சாமுவேல் அங்க அவன் தாவீது காட்டுக்குள்ள இருக்கிறான். தன் சொந்த தகப்பன் தாவீதை மறந்து போனான். வேதம் சொல்லுது, அவன் தகப்பன் கூட அவனுக்கு நிறைய ஆடுகளை கொடுக்கல, கொஞ்சம் ஆடுகளை கொடுத்தானா. படிச்சிருக்கீங்களா? அவன் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவன் சகோதரர் கேட்கிறான், தகப்பன் கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்கிறான். அவங்க அப்பா கூட அவனை நம்பி ஒரு பெரிய மந்தை என்ன செய்யல, சும்மா ஒரு 10 ஆடு கொடுத்தாரு, கொடுத்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. இவன் அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே மலைகள்ல, காடுகள்ல, குன்றுகள்ல, பள்ளத்தாக்குல, காட்டிலே இருக்கிறான். ஒரு ஜங்கிள் மேன் மாதிரி. அவனை வீட்டுல சேர்த்துக்கல, சரியான சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, ஒரு கவட்டை வச்சிருக்கிறான், அங்கங்க இருக்கிற குருவி அடிக்கிறான், ஏதாவது அனிமல்ஸ பிடிக்கிறான், அதை சுட்டு சாப்பிடுறான், காட்டுல இருக்கிறத எடுத்து உடுத்திக்கிறான். அவனை சரியா பராமரிக்கல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு அப்படியே மலை மேல உட்கார்ந்து ஒண்ணு மட்டும் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். என்ன தெரியுமா? ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை, ஆவியிலே உம்மை, உண்மையிலே உம்மை
வெண்ணாடை அணிந்து ஒரு தோலை. ஒரு முறை நல்லா கை உயர்த்தி பாடுங்க பாப்பா. இன்னும் ஒரு முறை நல்ல கை அசைத்து. அப்படி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாமுவேல் வீட்டுக்கு வர்றாரு. ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, எப்பா ஆண்டவர் நீங்க அனுப்பிச்சிருக்கிறாரு, எதுக்கு தெரியுமா? உன் பிள்ளையில ஒருத்தனை ராஜாவான அபிஷேகம் பண்ணணும். உன்னை அவர் பார்க்கிறாரு. ஓ, என் பிள்ளைங்களா, இந்த வர வைக்கிறேன். ஒவ்வொருத்தனையா அனுப்புறாரு, ஒவ்வொருத்தனையா அனுப்புறாரு, ஒவ்வொருத்தனையா பார்த்துட்டு அவனை பார்க்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, இவன் இல்ல, ரிஜெக்ட். அடுத்த ஒருத்தன் வர்றாரு, இவன் ஆண்டவரே, இவன் இல்ல, ரிஜெக்ட். அடுத்த ஒருத்தன், இவன் ஆண்டவரே, இவன் இல்ல, ரிஜெக்ட். 7 வந்து 7 ரிஜெக்ட். இப்ப சாமுவேலுக்கு முறை மண்ட குழப்பமா இருக்கு. ஈசாயை பார்த்து கேட்கிறா, யோ இப்படித்தான் புள்ளையா, வேற எதுவும் புள்ள பெத்து வச்சிருக்கியா? அவனே யோசிச்சுட்டு, ஆமல்ல ஒன்னு கடைசியா உன்னை பெத்தேன், அவன் எங்க இருக்கானே தெரியலையே, எங்கேயாவது காட்டுல கிடப்பானே. அவர் சொல்லிட்டாரு, அவன் வீட்டுல வர்ற வரைக்கும் நான் சோத்துல கைய வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பட்டறையை போட்டு உட்கார்ந்துட்டாரு மனுஷன். அவனை வர சொல்லு, அப்புறம்தான் பழி, அப்புறம்தான் சோறு. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? உடனே அப்பா பார்த்தாரு, இவர் என்னடா மனுஷன் கிளம்ப மாட்டான் போலன்னு ஒரு வேலைக்காரன் நினைச்சுட்டே போய் அந்த பையன், அந்த காட்டு பையன் எங்க இருக்கிறான போய் கூட்டு வாங்கடா. அவன் தேடி 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 போறான். அங்க வேத்தா மலை மேல உட்கார்ந்துகிட்டு இவரு ஹல்லேலூயா சரி போதும், எனக்கு கவனிங்க. இவங்க இருந்து கூப்பிடுறான், டேலே தாவீது இங்க வாடா, அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அவன் மேல உட்கார்ந்துகிட்டு, அண்ணே என்னண்ணே சொல்ற, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குதுனே. இல்ல உங்க அப்பா உன்ன கூப்பிடுறாரா? அண்ணே தமாசு பண்ணாத, எங்க அப்பால என்ன கூப்பிட மாட்டாரு, எங்க அப்பால என்ன மறந்துட்டாரு, எங்க அப்பா என்ன தண்ணி தொடிச்சு விட்டுட்டாரு. எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிறேன்றதே அவருக்கு தெரியாது. மித்த பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சு பட்டாளத்துக்கு அனுப்பி விட்டாரு. எனக்கு பார்த்து ஆட்டை கொடுத்து காட்டுக்கு துரத்திட்டாரு. நீ உசுரோட இருக்கியாடா இல்லையானே எங்க அப்பா கேட்க மாட்டாரு, என்னைய கூப்பிடுறாரா? ஏனே பண்றானே, கிளம்புனே. ஏன்னா இல்லடா ஒன்னதான்டா கூப்பிடுறாரு. அண்ணே விளையாடாத, டென்ஷன் ஆக்காத, என்ன இல்லடா உன்னை கூப்பிடுறாரா? என்னன்னே சொல்ற, உன்னதான்டா உங்க அப்பா கூப்பிடுறாரு. சரி வர்றேன்னு என்னமோ சொல்ற, வர்றேன்னு இறங்கி வர்றான், அடி பம்முறான். அண்ணே பொய் சொல்லாதனே, நிஜமா எங்க அப்பா என்னை கூப்பிட்டாரானே, எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு, எங்க அப்பா என்னை கைவிட்டுட்டாருனே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் சொந்தம், உன் பந்தம், நீ பெத்த புள்ள கூட உன்னை மறந்துடலாம். நீ கட்டின மனைவி, உன் உறவுகள் உன்னை மறந்துருக்கலாம். கேட்கிறேன், உண்மையில எங்க அப்பா என்னை கூப்பிட்டாரானே? ஆமாண்டா கூப்பிட்டாருடா, நம்புடா, வாடா. தயங்கி 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 வீட்டுக்குள்ள போறான். குளிக்கல, நாறுது, ஆட்டுப்புழுக்க நாத்தம், காட்டு நாத்தம், அசிங்கமா இருக்கிறான், அறகுறைய ட்ரெஸ் போட்டிருக்கிறான். பேசிக்கலி இஸ் a handsome guy. நீங்க பைபிள படிச்சீங்கன்னா அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உள்ளவன். ஆனா அவனை மெயின்டைன் பண்ணாம, அவனை குளிக்க வைக்காம, அவனுக்கு எண்ணெய் பூசாம, முடி வெட்ட விட்டாம விட்டதுனால அவன் இப்ப பங்கற மாதிரி பாண்டையா இருக்கான். உள்ள நுழையிறான், நாத்தமா நாறுது, அவனுக்கே அவன் நாத்தம் பொறுக்க முடியல. சுத்தில இருக்கிற அண்ணனுங்கெல்லாம் குளிச்சு முழுகி ரெடியாகி அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க, அபிஷேகத்துக்கு ரெடியா. இவன் உள்ளுக்குள்ள போறான், உள்ளுக்குள்ள போறான். சாமுவேல் உட்கார்ந்து இருந்தவர் எழும்புறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இவனா ஆண்டவரே? கர்த்தருடைய சத்தம் சாமுவேலுக்கு துணிக்கிறது. எஸ், இஸ் தட் பர்சன். இவன் தான் அழைக்கப்பட்டவன்.
யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தெய்வம். நீங்க பாடுங்க. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகால கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே. முடிந்ததென்று மலகான கண்கள் கண்டதாலே நுழைகிறான். அப்படி உள்ள நுழைகிறான். நுழைஞ்ச அத்தனை சகோதரருக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிடும் பொழுது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தன் தைலத்தை உடைத்து அவனை அவன் சகோதரர்களின் நடுவிலே நிறுத்தி, பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நான் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா, I will honor you. ஐயா, அபிஷேகம் எனக்குள் இருக்கும் என்றால் நான் எந்த பொந்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் என்ன வெளியில கொண்டு வந்து உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறவராயிருக்கிறார். If on you anointed, God will flourish that person. ஒருவனுக்கு அந்தரங்க அபிஷேகம், யாருக்கும் தெரியாத அபிஷேகம், மறைமுகமான அபிஷேகம், ஐ விட்னஸ் இல்லாத அபிஷேகம், சாட்சி இல்லாத அபிஷேகம். ஆனால் இவனையோ இவன் சகோதரர்களின் நடுவில் இருந்து அபிஷேகித்த பொழுது, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் அவனை தேசத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாரு. கர்த்தர் அவனை தேசத்துக்கு உயர்த்தி காண்பிப்பாரு. இப்படி ஒரு மனுஷன் இந்த இடத்துல இருக்கிறான் என்பதை உலகத்துக்கு காண்பிப்பார். அவனை விளம்பரப்படுத்த மாட்டான், அவனை கர்த்தரே விளம்பரப்படுத்துவார். அவன் வாய்ப்புகளை தேடி போக மாட்டான். நான் இந்த இடத்துல ஊழியம் செய்றேன், என்னை கூப்பிடுங்க, என்னை பயன்படுத்துங்க, உங்க சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு அவன் கேட்டு போக மாட்டான். அபிஷேகம் பெற்றவனை கர்த்தரே ஜாதிகளுக்கு முன்பாக கை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை கர்த்தர் ஹானர் பண்ணுவார். அந்த கணம் அவர் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்படாதபடி உங்களை முடக்கி உங்களை புதைச்சு நீங்க வெளியே வர முடியாதபடி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, என் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும்னா உன்னை வெளியில கொண்டு வந்து 4 பேருக்கு அடையாளப்படுத்தி காட்டுவேன். எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ, எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றாயோ, யார் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உன்னை கேவலப்படுத்தினார்களோ, யார் உன்னை நாக்க புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டார்களோ, அவர்களுக்கு முன்னாடி உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளியரங்கப்படுத்துகிற
ஆமா ஆமா, நடக்க போகுது 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 நடக்க போகுது. அவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு, பிள்ளைகிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு, இந்த பையன்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. அவர்கள் சொல்லத்தக்கதான கர்த்தர் என்னை வெளிப்படுத்துகிற நாட்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒருபோதும் மறைவாய் இருக்காது. அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அவனை புதைச்சு வைக்க மாட்டாரு, அவனை ஜனத்திற்கு அடையாளப்படுத்துவாரு. இஸ்ரவேலுடைய 12 கோல்களும் உடன்படிக்கை பெட்டியிலே ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைத்த பொழுது 12 கோலோட சேர்ந்துதான் ஆரோனுடைய கோலும் இருந்தது. ஆனால் மறுநாளிலே 12 கோலையும் போய் பார்க்கும்போது 11 நார்மலா இருந்துச்சு, 1 மட்டும் பூத்து காய்த்து வாதுமை பழங்களை தந்து மற்ற கோலை காட்டிலும் it is a different one. அபிஷேகம் பெற்றவன் வித்தியாசமானவன், அபிஷேகம் பெற்றவன் வித்தியாசமானவன். அவன் பார்வை வித்தியாசம், அவன் நடை வித்தியாசம், அவன் செயல்கள் வித்தியாசம், அவன் பேச்சு வித்தியாசம், அவன் தரிசன வித்தியாசம். Anointed one is a different one. அவன் மத்தவங்கள மாதிரி பேச மாட்டான், மத்தவங்கள மாதிரி பார்க்க மாட்டான், மத்தவங்கள மாதிரி நடக்க மாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வித்தியாசமான ஒன்று. கடைசி பாயிண்ட சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைத்தான், ஒருவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். ஒருவன் அபிஷேகத்தை தேடி போய் ஒருவனுக்கு அபிஷேகமே தேடி வந்து இவனுக்கு கிடைத்ததென்னமோ ஒரு, இவருக்கு கிடைத்ததென்னமோ முழு காலை, இவருக்கு கிடைத்ததென்னமோ அந்தரங்கமான அபிஷேகம், இவனுக்கு கிடைத்ததென்னமோ பகிரங்கமான அபிஷேகம். கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு நம்ம போனோம். இந்த அபிஷேகம் வரும்போதே, இந்த தாவீதினுடைய அபிஷேகம் வரும்போதே என்னென்ன குறை இருக்குதோ எல்லாம் ரெக்டிஃபை ஆகி நிறைவாயிடும். சரிங்களா? கடைசி பாயிண்ட் கவனமா கவனிக்கிறீங்களா? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. ஸ்தோத்திரம். படிங்க பாப்போம். 10:1 படிங்க, 10:1 படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய. போதும் போதும் போதும். அந்த வசனத்தை திரும்ப நான் படிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் வேணாம், குப்பி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குப்பி, குப்பி அபிஷேகம் சொல்லுங்க. சரி, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. 16:1 படிங்க, 16:1 படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நீ நிரப்பிக் கொண்டு உன் வா. கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. போதும். 2 வார்த்தை சொல்ல பாருங்க. குப்பி அபிஷேகம், கொம்பு அபிஷேகம். சொல்லுங்க, குப்பி அபிஷேகம். சொல்லுங்க, குப்பி அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம். கொம்பின் அபிஷேகம், குப்பி அபிஷேகம். இத 2 மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். சவுலுக்கு கிடைத்தது என்ன அபிஷேகம்? சொல்லுங்க, குப்பி. தாவீதுக்கு கிடைச்சது? ஸ்கூல்லையுமே வாய் திறக்க மாட்டீங்களா? ஸ்கூல்லையுமே இப்படிதான் இருப்பீங்களா? சொல்லுங்க, குப்பி. சொல்லுங்க பாப்போம். ஏ ஃபார் அது எப்படித்தான் டீச்சருங்க வச்சு நடத்துறாங்களோ. என்ன அபிஷேகம்? என்ன அபிஷேகம்? குப்பி அபிஷேகம்னா என்ன? கொம்பின் அபிஷேகம்னா என்ன? குப்பி அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. The oil filled with the flask. Flask. Flaskனா என்னது? வச்சிருக்கீங்களா? flask இந்த இருக்குமே, the flask.
இதுதான் பிளாஸ்க்ல. இந்த பிளாஸ்க்ல ஆயில ஊத்தி கொண்டு போய் யார் அபிஷேகம் பண்ணு? ஏன்னா இந்த பிளாஸ்க்ல நம்ம ஒண்ணு ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஹீட் ரொம்ப நேரத்துக்கு பிடிக்கும். காஃபியோ டீயோ எதை ஒண்ணு ஊத்தி வச்சுக்கினாலும் இந்த ஹீட் வந்து அப்படி சஸ்டைன் ஆகும். புரியுதா? இதுதான் வந்து கொஞ்ச நேரம், 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குலாம் ஹீட் இருக்கும். இதுதான் பிளாஸ்க், குப்பி. ஆனா கொம்பு அப்படின்னா, கொம்புனா அந்த கொம்புக்குள்ள நீங்க ஒரு ஆயில ஊத்துனீங்கன்னா அதிகபட்சம் அதை வந்து நீங்க ஒரு 3 hours 4 hours யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல அதுக்குள்ள ஆயில ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா அது அப்படி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அப்படி ஒரு மாதிரி பூசண மாதிரி பூத்து அந்த ஆயில் கெட்டு போய் ஒரு மாதிரி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அது திரும்ப ஊத்துனீங்கன்னா நாரி போயிடும், ஒரு மாதிரி கெட்டு போன ஆயிலா மாறிடும். அப்ப கொம்புல ஊத்துன உடனே அதை யூஸ் பண்ணிடணும். ஆனா பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கிறத மெதுவா நாள்பட வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சவுலுக்கு யூஸ் பண்ணது குப்பி என்னன்னா பழைய எண்ணெயின் அபிஷேகம். தாவீதுக்கு யூஸ் பண்ணது கொம்பின் அபிஷேகம்னா புது எண்ணெயின் அபிஷேகம். ஆண்டவர் சபைக்கு தர்றது பழைய எண்ணெயின் அபிஷேகம் அல்ல, புது எண்ணெயின் அபிஷேகம். குப்பியின் அபிஷேகம் அல்ல, கொம்பின் அபிஷேகம். சரி, இப்ப அடுத்த கேள்வி. பாஸ்டர், பழைய எண்ணெய் அபிஷேகத்தை கொடுத்தாதான் என்னப்ப? அரிசி கடையில் போய் பழைய அரிசியை வாங்குறோம், பழைய பருப்பை வாங்குறோம், பழைய உளுந்த வாங்குறோம். பழைய எண்ணெய் தான் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, பழைய பாவத்துக்கு பழைய அபிஷேகம், புது பாவத்திற்கு புது அபிஷேகம். தெளிவா சொல்றேன், நல்ல கவனிங்க. முந்தைய காலங்கள்ல, வயசான காலங்கள்ல பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்துச்சு, பாவத்துக்கான சூழல்கள் கம்மி இருந்துச்சு. இன்டர்நெட் ஒண்ணு வேணும்னாலே தெருவில் போய் ஏதாவது இன்டர்நெட் சென்டர்ல போய் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து ஒரு பிரவுசிங் சென்டர்ல இன்டர்நெட் பார்ப்பாங்க. அது பழைய காலம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல எல்லார் வீட்லயும் வைஃபை, எல்லார் பாக்கெட்லயும் நெட்டு. அப்ப பாவம் அப்டேட் ஆக அனாயிட்டிங் அதை விட அப்டேட் ஆனாதான் பாவத்தை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். சத்தியம் புரிஞ்சா கைத்தட்டி ஆண்டவரை துதிப்பிய. ஒரு பாவமே அப்டேட் ஆகும்னா அபிஷேகம் அதை விட அதிகமா அப்டேட் ஆகணும். முதல்ல இருந்த பாவம் கொஞ்சம், அதுக்கு அந்த பழைய அபிஷேகம் போதும். ஆனா இப்ப இருக்கிற பாவம், இந்த சர்ச்சை விட்டு கேம்பஸை விட்டு வெளியில போனாலே பாவம் எங்கடா எவனடா புடிச்சு கீழே தள்ளடான்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது, எனக்குள்ள ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இருந்தாதான் நான் அந்த பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீதின் அபிஷேகம். சொல்லுங்க, அதுதான் தாவீதின். இப்ப முடிக்க போறேன். இப்ப ஒரு தடவை கரெக்டா சொல்லிருங்க, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிருங்க. ஒருவன் தகப்பனுடைய கழுதைகளை, ஒருவன் தகப்பனுடைய ஆடுகளை, அபிஷேகம் தொலைக்கிறதுக்கு இல்ல, அபிஷேகம் பாதுகாக்கிறதுக்கு. ஒருவன் தேடி போய் அபிஷேகம், ஒருவனுக்கு தேடி வந்த அபிஷேகம். நான் அபிஷேகத்தை தேடி போல, அவர் என்னை தேடி வந்த அபிஷேகத்தை. ஒருவனுக்கு கிடைத்தது என்னமோ ஒரு பங்கு, இவருக்கு கிடைத்தது என்னமோ முழு அபிஷேகம். என்ன தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு கொஞ்சம் கொஞ்சம் தராது, எனக்கு எதை தந்தாலும் நிறைவா தரும். நாலாவது, இவனுக்கு கிடைத்தது அந்தரங்க அபிஷேகம், ஊருக்கு வெளியில் அபிஷேகம், குப்பை மேட்டு அபிஷேகம், யாரும் பார்க்காத அபிஷேகம். இவனையோ இவன் சகோதரர்களின் நடுவில் நிறுத்தி கிடைக்கப்பட்ட அபிஷேகம். அப்படி என்றால் அபிஷேகம் என்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கும். ஐந்தாவதா சொன்னேன், கடைசியா சொன்னேன், இவனுக்கு கிடைத்தது குப்பி அபிஷேகம், இவருக்கு கிடைத்தது கொம்பின் அபிஷேகம். என்றால் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது பழைய எண்ணெயின் அபிஷேகம் அல்ல, புது எண்ணெயின் அபிஷேகம். இதைத்தான் இந்த ஆண்டு பிலடெல்பியா ஸ்தாபனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற தாவீதின் அபிஷேகம். இப்ப எந்த அபிஷேகம் சஸ்டைன் ஆகுதுன்றத நம்ம எப்படி
கண்டுபிடிக்க முடியும்னா, நல்லா கவனிங்க, கரெக்டான சொல்லி முடிச்சிடறேன், கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தில் அல்ல, அந்த மனுஷனுடைய முடிவில தான் விளங்கும். ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். தம்பி தம்பி தூங்க கூடாது, தூங்குறதுக்கு வரல தம்பி, எழுப்பிடுங்க 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 எழுப்பிடுங்க, தூங்க கூடாது. ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் அல்ல, அவனுடைய முடிவு விளங்க பண்ணும். இப்ப சவுலுடைய ஆரம்பம் எப்படின்னு தெரியல, நல்லதா இருந்துச்சு. ஆனா முடிவுல he was committed suicide. Saul was committed suicide. ஒரு முறை யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாரு, ஒருத்த வெட்டிடுறான், தன் கூட இருக்கவனை பார்த்து சொல்றாரு, நான் சாகிற மாதிரி இருக்கிறேன், நீ என்னை கொன்றுறாங்கிறான். அவன் சொல்றான், ஐயோ அபிஷேகம் பண்ண மனுஷன் நான் கொண்ட மாட்டேன்பா. சவுல் செஞ்ச காரியம், தன் பட்டயத்தை எடுத்து குழி நோண்டி அதை நட்டு அதில் விழுந்து குடல் சரிந்து செத்து போனான். Saul was committed suicide. சூசைட் பண்ண ஒரு ஆத்துமா பரலோகம் போகுமா? போகுமாயா? பட் டேவிட்டை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு ஒரு நிலையான புருஷனை கர்த்தர் ஏற்படுத்த. இன்னைக்கும் இஸ்ரவேலுக்கு போங்களேன், இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேலுக்கு போங்க. நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வீசா எடுத்து இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக் டிராப்ல ஒரு சைட்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஸ்டார் இருக்கும். அங்க இருக்கவங்கள்ட்ட போயிட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, இட் இஸ் டேவிட் ஸ்டார், இது தாவீதின் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் கர்த்தர் தாவீதின் நட்சத்திரத்தில் உட்காருவதற்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த 2 பேருடைய அபிஷேகத்தில் எந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணி சபை எழுந்து நிற்கட்டும், எழுந்து நிற்கட்டும். Lord, I need a David's anointing. தாவீதின் அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கும் என்றால், கர்த்தர் எங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் மகிமையானதாக இருக்கும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், முடிஞ்சவங்க எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரு தாகத்தோடு கூட, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்பா, எனக்கு தாவீதின் அபிஷேகம் வேணும்பா, எனக்கு தாவீதின் அனாயிட்டிங் வேணும்பா அப்படின்னு பாரத்தோட கேளுங்க பாப்போம், பாரத்தோட கேளுங்க பாப்போம், பாரத்தோட கேளுங்க பாப்போம். எல்லா கண்ணுகளை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்ணுகளை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட கேட்டுட்டே இருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு அனாயிட்டிங்க கர்த்தர் தந்துகிட்டு இருக்கிறாரு. அங்கெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டாம், அதை அவரு பார்த்துக்குவாங்க. வாழ்க்கையில பாதி நாள் பத்தவங்களை வேடிக்கை பார்த்தே நம்ம கழிச்சிட்டோம். எனக்கு என்ன தேவை? எனக்கு தாவீதின் அபிஷேகம் தேவை. அப்படியே பிரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. தாவீதின் அபிஷேகம் எனக்கு தேவைப்பா, தாவீதின் அபிஷேகம் எனக்கு தேவைப்பா, தாவீதின் அபிஷேகம் எனக்கு தேவைப்பா. தங்கச்சி கேளு, தங்கச்சி கண்ணை மூடி கேளுமா. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரையும், வறண்ட நிலத்திலே அவர் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். உண்மையிலே ஒரு தாகம் இருந்தா, உண்மையிலே ஒரு பாரம் இருந்தா என்ன நிரப்புங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று.
ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். திரும்ப கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை. தாவீதினுடைய அபிஷேகம். ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா தாகத்தோடு காத்திரு. ஊற்றுமையா வல்லமையை இன்னும் ஒரு முறை. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திரு. வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகனும் வயல்வெளி அடர்ந்த காடாகனும். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகனும் வயல்வெளி அடர்ந்த காடாகனும். ஊற்றுமையா. கண்ணை மூடி கேளுமா, கேளுமா, அப்பாவை பார்த்து கேளுங்க. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்கப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. அந்த தாவீதின் அபிஷேகம் உள்ள வர 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 குறைவுகள் எல்லாம் நிறைவாகுது. வெறுமைகள் எல்லாம் நிறைவாகுது. ஒரு பங்கு அல்ல, ஒரு பங்கு அல்ல, முழு கால நிறைவின் ஆவியானவரே. விடாதீங்க, 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 விடாதீங்க. கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, முதியவர்களை நிரப்புங்கப்பா, புருஷர்களை நிரப்புங்கப்பா, சிறு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நிரப்பி அனுப்புங்கப்பா. உன்னை கர்த்தர் அடையாளப்படுத்த போற நாட்கள் இது. நீ மறைந்திருக்க போறதல்ல, இனி மறைந்திருக்க போகிறதல்ல. எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் நிந்தை அனுபவித்தாயோ, எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றீர்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறது. ஊற்றுமப்பா அந்த வல்லமைய, அந்த வல்லமைய, அந்த வல்லமைய. சபைக்கு அந்த அபிஷேகத்தை தர்றாரு, சபைக்கு அந்த அபிஷேகத்தை தர்றாரு. பிலடெல்பியா திருச்சபைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தர்றாரு. விட்டுறாதீங்க, 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 விட்டுறாதீங்க. கொஞ்சம் பலமா, கொஞ்சம் பலமா, விடுதலையோட. யாரையும் பார்க்காதீங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. நிறையிறதுக்கு வெக்கப்படாதீங்க. வெக்கப்படாம என்ன நிரப்பிருங்கப்பா, என்ன நிரப்பி அனுப்பிருங்கப்பா, என்ன நிரப்பி அனுப்பிரு.
அமரகத லகத நகரத லகத. அற்புதம் நடக்குது. அபிஷேகத்தின் நிறைவிலேயே அற்புதங்கள் நடக்கும். பலவீனமான உறுப்புகள் அந்த அபிஷேகத்துல பலன் பெறும். வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்க. உனக்கு அந்த அனுபவம் இல்லைன்றதுக்காக வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்ணை மூடி கூட சேர்ந்து கூட சேர்ந்து கூட சேர்ந்து இணைந்துகொள், இணைந்துகொள், இணைந்துகொள். இந்த நெருப்பு கூட இணைஞ்சுக்கோ. அபிஷேகத்துல இணைந்துகொள். இதுதான் ஒரிஜினலான அபிஷேகம். வாலிப பிள்ளைகளை நிரப்புறார் ஆண்டவர், நிரப்புறார் ஆண்டவர், நிரப்புறார். புதுசு புதுசா புதுசு புதுசா அந்நிய பாஷை, புதுசு புதுசா அந்நிய பாஷை. தாவீதின் அபிஷேகம் உன்னை மறைத்து வைக்கிறதல்ல, உன்னை தேசத்திற்கு காண்பிக்கும் பொருட்டாக இந்த பிலடெல்பியா ஸ்தாபனத்தை உலகுக்கு காண்பிக்கும் பொருட்டாக. எந்த பட்டணத்தில் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நிந்தையாக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் அற்பமாய் நம்மை எண்ணினார்களோ, அதே இடத்திலே அபிஷேகம் இருக்கிற இடத்திலே கர்த்தர் அவர்களை மேலே காண்பிக்கிறார். விடாதீங்க, 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 விடாதீங்க. விட்டுறாதீங்க, 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 விட்டுறாதீங்க. சில நிமிடம், சில நிமிடம், சில நிமிடம். இனி அடுத்த வருஷம் தான் இந்த நாள் வரும். இனி அடுத்த வருஷம் தான் இந்த நாள் வரும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான நாள். இந்த தாவீதின் அபிஷேகத்தை எனக்குள்ளே மீண்டுமாக கட்டி எழுப்புகிற ஒரு நாள். விடாம 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 விடாம